ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை என்பது சிங்கள பேரினவாத அரசுகளால் இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றல்ல. இலங்கையின் சுதந்திரத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் 56ஆம் ஆண்டிலிருந்து தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டது. 1956ஆம் ஆண்டில் கல்லோயா படுகொலையில் தொடங்கி 83ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை இனக்கலவரமாக மாறி 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் வரை சிங்கள பேரினவாத அரசுகளினுடைய திட்டமிட்ட இனப்படுகொலைகள் தமிழர்களுக்கு எதிராக பின்னி பிணையப்பட்டிருந்தது. 43 ஆண்டுகள் கடந்தும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் சோக அத்தியாயங்களில் ஒன்றாக மாறியிருக்கின்ற கருப்பு ஜூலை இனக்கலவரம் 7 நாட்கள் தொடர்ந்த அந்த பேரவலத்தில் 3000 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். 5000 வணிக வியாபார நிலையங்கள் சூறையாடப்பட்டது. 8000 வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. 1.5 லட்சம் தமிழர்களுக்கும் அதிகமானவர்கள் சொந்த நாட்டிலே அகதிகளாக மாறினார்கள். தமிழர்களின் இன விடுதலைக்காக போராடிய தமிழ் அரசியல் தலைவர்களான குட்டிமணி, தங்கத்துறை உட்பட்ட 53 அரசியல் கைதிகள் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த வெலிக்கடை சிறைச்சாலையிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். இதன் பின்னணி என்ன? தமிழர்களுக்கு எதிரான இந்த இன வன்முறை என்பது ஒரே நாளில் தொடங்கிய ஒன்றல்ல. இதன் பின்னணியில் பல ஆண்டுகால அரசியல் பாகுபாடுகள் இருந்தது. 1956 கொண்டு வரப்பட்ட தனிச்சிங்கள சட்டம் தமிழர்களது மொழியுரிமையை பறித்தது. 72ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட தரப்படுத்தல் கொள்கை தமிழ் மாணவர்களது உயர்கல்வி வாய்ப்புகளை பறித்தது. 81ஆம் ஆண்டில் தமிழர்களுடைய அறிவாலயமாக விளங்கிய ஆசியாவின் மிக பெரும் நூலகங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியின் ஒன்றாகத்தான் தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரம் 83ஆம் ஆண்டு சிங்கள பேரினவாத அரசாங்கங்களின் துணையுடன் இனவரி கும்பல்களால் நடத்தப்பட்டது. தமிழர்களுக்கு எதிரான இனவன்முறையை ஏற்கனவே திட்டமிட்டிருந்த அன்றைய அரசாங்கத்திற்கு தேவைப்பட்ட உடனடி காரணங்களில் ஒன்றாக அமைந்ததுதான் தபால் பெட்டி சந்தியில் இராணுவத்தின் மீதான தமிழீழ விடுதலை புலிகளின் முதலாவது தாக்குதல். 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி இரவு பகுதியில் யாழ்ப்பாணம் தபால் பெட்டி சந்தியில் ரோந்து வந்த இராணுவத்தினர் மீது தமிழீழ விடுதலை புலிகள் தங்களுடைய முதலாவது நேரடி தாக்குதலை முன்னெடுக்கிறார்கள். தாக்குதலினுடைய நிறைவில் 13 இராணுவத்தினர் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட செய்தியை கொழும்பில் இருக்கின்ற தென்னிலங்கை அரசாங்கங்கள் அறிந்து கொள்கிறது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாண இராணுவ தலைமையகத்துக்கு ஒரு கட்டளை வருகிறது. கொல்லப்பட்ட இராணுவ வீரர்களை வானூர்தி வழியாக கொழும்புக்கு கொண்டு வருமாறும், கொண்டு வரப்படுகின்ற உடலங்கள் எந்தவிதமான தூய்மைப்படுத்தலுமின்றி கரை படிந்தவாறு இரத்த கரைகளோடு ஈக்களும் கொசுக்களும் வைக்கும்படியாக பொழுத்தீன் பைகளால் சுற்றப்பட்டு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் அந்த கட்டளை. அப்படியே கொண்டு செல்கிறார்கள். கொண்டு செல்கிற பொழுது கொண்டு சென்ற உடலங்களை கொழும்பிலே காட்சிப்படுத்துகிறார்கள். சிங்கள மக்கள் மத்தியிலே இன வன்முறையை தூண்டுகிறார்கள். இராணுவத்துக்கு எதிராக விடுதலை போராட்ட போராளிகள் முன்னெடுத்த தாக்குதலை சிங்களவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களாக சித்தரிக்கிறார்கள். அதில் அவர்கள் வெற்றியும் கண்டார்கள். சிங்கள பேரினவாத அரசாங்கம் இன வன்முறை கும்பல்களை தமிழர்களுக்கு எதிராக ஏவிவிட்டது. அதன் பின்னணியில் தான் 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் திகதி நள்ளிரவில் தொடங்கி 7 நாட்கள் தமிழர்களுக்கு எதிரான இனவன்முறை கொழும்பிலும் கொழும்பின் ஏனைய பகுதிகளிலும் மலையகத்திலும் கட்டவிட்டு விடப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் கொழும்பில் வாழ்ந்த தமிழர்களது வீடுகளுக்கு வாக்காளர் பட்டியல்களோடு சென்ற இனவரி கும்பல்கள் கூறிய ஆயுதங்களால் அவர்களை குத்தினார்கள், வெட்டினார்கள், கொலை செய்தார்கள், கற்பழித்தார்கள், காணாமல் ஆக்கினார்கள். கொதிக்கின்ற தார்குழம்பில் கைக்குழந்தைகளை போட்டு கொன்றார்கள். சிங்கள சிறிய எழுத்தினால் மார்பகங்களிலே சூடு வைத்தார்கள். தமிழர்களுக்கு எதிராக எத்தகைய இனவரி தாக்குதல்களை செய்வதற்கும் அன்றைய அரசாங்கம் துணை நின்றது. இராணுவத்தினரும் அன்றைய அரசாங்கத்தினுடைய காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்த்தது. 7 நாட்களாக தொடர்ந்த இந்த இன வன்முறை சம்பவம் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலை வரை சென்றது. அங்கிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் மீது சிங்கள கைதிகள் தாக்குதலை நடத்தினார்கள். தமிழர்களுடைய இன விடுதலைக்காக போராடிய குட்டிமணி, தங்கத்துறை உட்பட 53 தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். தீர்ப்பு வழங்குகிற பொழுது என் கண்களும் சுதந்திர தமிழீழத்தை காண வேண்டும், அதற்காக என் கண்களை பார்வையற்றவர்களுக்கு வழங்குங்கள் என்ற குட்டிமணியினுடைய வார்த்தைகளுக்காக இந்த கண்களா சுதந்திர தமிழீழத்தை பார்க்க போகிறது என அவருடைய கண்களை பிடுங்கி காலால் மிதித்து அவரை கொலை செய்தார்கள். இலங்கையின் உள்நாட்டு போரில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகவும் 7 நாட்கள் தமிழர்களுக்கு எதிராக கொழும்பிலும் ஏனைய பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்ட இனவன்முறைகளின் விளைவாக 3000 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். 5000 வணிக வியாபார நிலையங்கள் சூறையாடப்பட்டது. 8000 வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது. 1.5 லட்சம் தமிழர்கள் சொந்த நாட்டிலே அகதிகளாக மாறினார்கள். அதில் அநேகமானவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தார்கள். ஏனையவர்கள் கப்பல் வழியாக காங்கேசன் துறைக்கு வந்து சேர்ந்தார்கள். தமிழ் இளைஞர்கள் ஆயுத வழி மீது நம்பிக்கை வைத்து போராட ஆரம்பித்தார்கள். தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஜூலை கலவரம் என்பது கருப்பு ஜூலையாக மாறியது. கருப்பு ஜூலை என்பது தமிழர்களுடைய வரலாற்றில் சோக அத்தியாயங்களில் ஒன்றாகி போனது.